அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்காக வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி இடத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் தமிழ் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு, ஸோ ரெண்டுமே இருக்கணும். நியூ புக் அப்படின்றது இப்போ 7 இயல் தான் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக் அப்படின்றது 9 இயல் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு அந்த நியூ புக்கில் ஓல்டு புக்கில் இருக்கிற டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எந்த இடத்துல கொஷின் கேட்பாங்களோ அதை நான் சொல்கிறேன். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, இந்த வீடியோ ஒரு 4-5 டைம்ஸ் நீங்கள் கேட்குறது மூலிமா அதிலிருந்து வரக்கூடிய கொஷின் மிஸ் பண்ணாமல் எழுதுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஓ எக்ஸாம் எல்லாருக்குமே தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டிஆர்பி, ஸோ அவங்களுக்கும் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரம்மம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடியது. யார் எழுதுனது அப்படின்னாக்கா, பிரபஞ்சன் எழுதின அந்த ஒரு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இயல் 2ல் இயற்கையோடு இணைந்து வாழ்வது இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவது அழகியல் ஆகும். இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியல் ஆகும். இந்த இயற்கைக்கு நாம் திரும்பி செலுத்தும் நன்றி கடன்களில் மரம் வளர்த்துதலும் ஒன்றாகும். அப்போ இயற்கைக்கு நாம் திருப்பி செலுத்தும் நன்றி கடன்களில் மரம் வளர்த்தலும் ஒன்றாகும். அப்போ இயற்கைக்கு நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி கடனில் எது ஒன்று அப்படின்னாக்கா, நம்ம நிறைய மரத்தை வளர்க்கணும் அப்படின்றதான் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய இயற்கைக்கு நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். இயற்கைக்கு நாம் திருப்பி செலுத்தும் நன்றி கடன்களில் எது வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மரம் வளர்த்தல். செடி மரமாக வளர்ந்த பின் அதில் வருகிற முதல் இலை, பூ, காய், கனி என ஒவ்வொன்றுமே பேரின்பத்தை கொடுக்கும். அப்போ செடி மரமாக வளர்ந்த பின் அதில் வருகின்ற முதல் இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் நமக்கு பேரின்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பிணைந்து விட்டது என்பது இக்கதையில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அப்போ இந்த பிரம்மம் அப்படின்ற ஒரு தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பிணைந்து விட்டது என்பது இக்கதையில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இதையும் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நான் இந்த இடத்துல 2 கொஷின் கேட்டிருக்கேன். இயற்கைக்கு நாம் திருப்பி செலுத்தும் நன்றி கடன்களில் எது அப்படின்னாக்கா, மரம் வளர்த்தல். 2வது, குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பிணைந்து விட்டது என்பதை எக்கதையில் காணலாம் அப்படின்னா, பிரம்மம் அப்படின்ற கதையில் காணலாம். இதை யார் எழுதுனது அப்படின்னா, பிரபஞ்சன் எழுதியிருக்காரு. ஸோ இதில் இங்கேருந்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க நமக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு இந்த கதை மாதிரி தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு முறை அப்படி படிச்சுக்கங்க. அடுத்து இங்கே நூல்வெளி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம கொஷின் கேட்பாங்க. பிரபஞ்சனின் இயற்பெயர். அப்போ பிரபஞ்சனின் இயற்பெயர் அப்படின்னா எதுனா, வைத்தியலிங்கம். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, புதுச்சேரியை சேர்ந்தவர். இவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுச்சேரி. இவர் பார்த்தீங்கன்னா சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வந்தவர். பிரம்மம் சிறுகதை பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்போ இந்த பிரம்மம் அப்படின்ற சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, பிரபஞ்சன் சிறுகதைகள் அந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இவரின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் 1995ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அப்போ இவருடைய வானம் வசப்படும் அப்படின்ற வரலாற்று புதினம் எந்த ஆண்டுனா 1995. இந்த நூலுக்காக, இந்த புதினத்துக்காக என்ன கொடுக்குறாங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. இவருடைய படைப்புகள், இதுவும் நம்ம கொஷின் கேட்கலாம். அப்போ இங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதுனாக்கா, பிரபஞ்சனுடைய இயற்பெயர்னு கேட்கலாம், வைத்தியலிங்கம். அதே மாதிரி இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா, புதுச்சேரியை சேர்ந்தவர். இவருடைய அந்த பிரம்மம்
அப்படின்ற சிறுகதை எந்த தொகுப்பில் இருக்குன்னா பிரபஞ்சன் சிறுகதைகள் தொகுப்பில் இருக்குது. இவருடைய எந்த வரலாற்று புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது 1995ஆம் ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா வானம் வசப்படும் அப்படின்ற நூலுக்காக. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று முன் தோன்றிய மூத்தக்குடி. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கொஷின் கேட்கலாம். அகநானூறு. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா அகநானூறு. இதில் கொல்லி அப்படின்ற எந்த ஊரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை. அப்போது இங்கே அகநானூறு. ஸோ இந்த பாடல் இருக்குது இல்லையா, அகநானூற்று பாடல், இது குறிப்பிடப்படும் ஊர் எது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை. ஸோ இதுதான் கொஷின். இந்த பாட்டில் கேட்குறது, இந்த சிறுகதையிலேருந்து கேட்கறதுக்கு இதுதான் வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. இதிலிருந்து டெஸ்ட் கொஷின் அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அடுத்த வீடியோவை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.